ஓடி வரும் முழு நிலவோ. வெள்ளைக்காரனுக்கு வித்தியாசம் தெரியாத நம்ம ஊருக்காரன்டானா எல்லாம் நம்ம ஊருக்காரன்ப்பா இல்லைப்பா இந்த ஊருக்காரன்ப்பா நான் என்னப்பா படிக்கிறியா நீ பள்ளிக்கூடத்தில் ரொம்ப அமைதியாக இருக்குல்ல கடல் இன்னைக்கு நேற்று உங்கள் வீட்டில் தலையில் போட்டாங்களா நாமெல்லாம் போட்டிருக்கேன் நல்ல வெயில் இல்லை இந்த ஊருக்கு என்ன பேர் சோனாங்குப்பமா எல்லாம் மணி இருக்கும்போது நான் இங்கே வந்து விளையாடி இருக்குப்பா அப்போ உங்கள் தாத்தாலாம் என் கூட விளையாடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இங்கே குளிச்சிருக்கேன் ஐயா எவ்வளோ தூரம்லாம் போயிருக்கேன் தெரியுமா அப்போ இப்போ முடியாதுப்பா வயசாகிடுது கால் கையெல்லாம் ஓஞ்சிரும் என் பேர் ஜெயகாந்தன் ஞாபகம் வச்சுக்க பேர் ரஜினிகாந்த் ஞாபகம் இருந்தால் ஜெயகாந்தன் ஞாபகம் இருக்கும் கிடக்கும் பெரிய கடல் என்னப்பா வரப்பா எல்லாருக்கும் வரையா தலைபாக்கட்டி தாத்தா வர்றாரு பாடுறான் ஜாலியா இருக்காங்க பசங்க குளோபலைசேஷன்றீங்க ஓர் உலகன்றீங்க ஏக இந்தியாங்கிறீங்க பக்கத்து மாநிலங்கள்லேருந்து தண்ணி கூட வாங்க முடியல ஆந்திராவோட பிரச்சனை கர்நாடகாவோட பிரச்சனை கேரளாவோட பிரச்சனை கர்நாடகாவில் தமிழே படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என் தனித்தன்மையைத்தான் நான் காப்பாற்றி கொள்ள வேண்டுமே ஒழிய நான் தனியனாகி விடலாகாது கர்நாடகாவில் தமிழை படிக்கக்கூடாதுன்னா தமிழ்நாட்டில் கர்நாடகம் படிக்கலான்னு சொல்லுங்கள் அதுதான் வழி எந்த மொழியில் வேணாலும் நீங்கள் போர்டு எழுதிக்கலான்னு சொல்லுங்கள் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது நீ என்ன வியாபாரம் பண்ணுறன்னு பொறுத்தது உன் வியாபாரத்துக்கு என் தமிழ் மொழியை நீ உபயோகப்படுத்துறது அவ்வளோ எனக்கு விருப்பம் இல்லை தாராளமாக நாம் இருந்தால் அப்புறம் தாராளம்னா என்னன்னு அவனுக்கு தெரியும் அவங்ககிட்ட இருந்து நான் என்ன கற்றுக்கிறது அதையா நாகரிகத்தை நாம் தான் கற்றுத்தர வேண்டும் நமது பொறுப்பில் நம்ம விட தேர் இம்மெச்சூர் தெரியலையா உங்களுக்கு இதுக்கு ஆராய்ச்சி வேணுமா இல்லை அவன் ஒத்துக்கணுமா நாம உணரணும் நீ உலக மனிதன் நம்முடைய பெருமை என்ன இந்த புலம் சார்ந்தவர்கள் நாம் இந்த புலம் என்பது பூமி முழுக்க இதுதான் சொன்னார் பாரதியார் வைய தலைமைகள் வட்டார தலைமை போராது எனக்கு இந்தியா சொல்லிச்சுன்னா ஏகாதிபத்தியம் ஆகிடும் நாங்கள் அசோகன் தான் ஆவோமே ஒழிய ஒரு பொழுதும் அலெக்சாண்டர் ஆக மாட்டோம் A court of law cannot be a court of justice. நீதி தர்றது அவங்க வேலை இல்லை அவங்க வகுத்திருக்கிற சட்டத்துக்கு முரணா இருக்கா சரியா இருக்கா சட்டத்தையும் அவங்க நிரந்தரமாக வச்சுக்க மாட்டாங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அது அவங்க அந்த வாதங்களை பார்த்து அந்த வாதத்தில் சட்டத்துக்கு உட்பட்ட அந்த வாதத்தில் இருக்கிற நீதியை கண்டுபிடிக்கும் அது ரொம்ப விபரீதமாலாம் இருக்கும் அதனால தான் நம்ம நீதி மாறாது ஏன்னா நம்ம கூலி நீதிபதிகள் அல்ல சகல ஆதிக்கத்தையும் எதிர்ப்பது என்கிற ஒரே தத்துவத்தின் மீதே ஜெயகாந்தனின் எழுத்திருப்பதாக நான் கருதுகிறேன் எந்த ஆதிக்கமாக இருந்தாலும் சரி மனிதனை ஆதிக்கப்படுத்துவதும் பொருளாதாரம் மனிதனை ஆதிக்கப்படுத்துவதும் சாதி மதங்கள் மனிதனை ஆதிக்கப்படுத்துவதுமான சகல ஆதிக்கத்தையும் அவர் எதிர்த்தார் எதிர்க்கிற பொழுது மனிதர்களின் பக்கம் நின்று எதிர்த்தார்
அவருடைய மாபெரும் பங்களிப்பாக அதைத்தான் கருதுகிறேன். மாலி இருக்காரு, ஃப்ளூட் மாலி, பைத்தியமே அது. ஆனால் அவங்க அவரை ஃபாலோ பண்ணுறது போய் அதெல்லாம் பைத்தியமா, ஆனால் புல்லாங்குழல் மட்டும் அவர் மாதிரி வாசிக்கிட்டு அது ஒரு சேட்டைகளை கற்றுக்கிட்டா போகிறாது. அது ஏன் செல்லுபடி ஆகுதுன்னா பேசிக்கலாக அவர் ஆர்டிஸ்ட். ஒரு நோட்டு வாசிச்சுட்டு தலையை சொரிஞ்சிட்டு உட்காந்துருப்பார், ஈடு இடிப்பார், எல்லாம் காத்துக்கிட்டு இருப்போம் அடுத்த நோட்டு. அப்புறம் பிடிச்சிக்கிச்சுன்னா அடி எங்கேயோ போவார். நேரில் கேட்டுருக்கேன். தண்டபாணி தேசிகர் உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? என்ன ஒற்றுமைன்னா எங்கள் அப்பா பேர் தண்டபாணி. ரெண்டு பேரும் பிறந்த வருஷம் ஒன்று. அடுத்த வருஷம் வரும் நூற்றாண்டு. தண்டபாணி தேசிகர் தமிழ் இசை, தமிழ் மேலே ரொம்ப பற்று, அதே அளவுக்கு தேசிய பற்று, காந்தி பற்று. அவர் எனக்கு தெரியும், பர்சனலாக தெரியும். ஆமாம், தேசிகர்னா எங்கள் குரூப்பை சேருவாங்க அவங்க. ஓ சரி சரி சரி. அவருக்கு தெரியும், நான் அவர் பாட சொல்லி கேட்பேன். அவர் ரொம்ப காந்தி பக்தர். அப்போ காந்தி இருக்கும்பொழுதே பாடினார் இந்த பாட்டு. காந்தியை போல் ஒரு தலைவர் எந்த காலத்தில் கிட்டுமாடா, வாய்ந்த தருணம் இதை நீ வடிவி இழப்பாயோ, நல்ல சமயமாடா பாட்டு அவர் பாடி நான் கேட்டிருக்கேன். அதை எழுதின ராமக்கல் கவிஞரையும் எனக்கு தெரியும். அவர் ராமலிங்கம் பிள்ளை, அவரும் இந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான். படித்தவங்களே அரசியலில் தப்பு பண்ணும்போது என்ன செய்யறது? நோட்டேஷன் கற்றவர்களுக்கு தானே புரியும். தப்பாக கற்றவனுக்கு தப்பு தப்பாக புரியும். அதோட கற்காம இருந்தான் நல்லது. அதனால் கசடர கற்க சொன்னது. கற்க அடுத்த வாணி பாருங்க, கற்க ஒரு ஆர்டர், படிங்கடா, ஜாக்கிரதையா படிங்க. கசடு அரை, அதுக்கு முன்னால் கசடரன்னு சொல்ல முடியாது. கற்றால் கசடு தெரியும், அது அரை கற்கும். பிராமண எதிர்ப்பு இப்போ தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் பகைமையை மட்டும் மாற்றிக்காமல் இருக்கீங்க. தள்ளிப்போட சொல்கிற பாப்பா எங்கே இருக்கான் கொஞ்சம் காமிங்க. இன்னைக்கு இந்த வெற்றியை கொண்டாடுவீங்களா? அன்றைக்கி அவங்க தாத்தா என் தாத்தாவை சொன்னான்னு சட்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்களா? இன்னைக்கு சொல்லுவானா? தொடைய காட்டாதீங்கடின்னு எந்த கிராமத்துலையாவது பஞ்சாயத்து கூடி தீர்மானம் போட்டால் எல்லாம் தொடப்பேற்ற துண்டு அடிப்பா. யார்கிட்ட நீ யாரா சொல்கிறது? அந்த அளவுக்கு பெண்களுக்கு உரிமை கொடுத்துருங்க. இப்போ ஜாக்கெட் போடுறதும் போட்டுக்காததும் அவங்க விருப்பம். முன்னெல்லாம் மாறாக்கு சீலை போடக்கூடாதுன்னு போட்டிருந்தான் எப்போவோ, அதுக்கு இப்போ இவன் கொதிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ ஏன்டாப்பா அவங்களுக்கு கொதிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? சும்மா பகைமைக்கு தூபம் விடக்கூடாது. தமிழ் அதை செய்யக்கூடாது. பகைமை வச்சுக்கிட்டா பேச முடியாது. எதன் பேராலையும் அதை பரப்புவது நல்லது இல்லை. புது கவிதையை நீங்கள் ஏன் ரசிக்கிறது இல்லை? பாரதியாரை நான் ரசிக்கிறேன்னா கவிதையை ரசிக்க தெரியாமல. பழைய கவிதைகள்லாம் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன். அந்த காலம் முடிஞ்சு போடுத்தோன்னு எனக்கு தோணுது. ரசனை உண்டுன்னு சொல்கிறீங்க, எழுத்தில் வந்த கவிதைக்கு பிறகு அப்புறமா நீங்கள் எழுதவே இல்லையே? எனக்கு கவிதையில் ரசனை உண்டு. அது நம்ம ரசிக்கிறதெல்லாம் நம்ம பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. அது மேலே மரியாதை இருக்கிறதுனால அதை நான் செய்கிறது இல்லை. பிற எழுத்தாளர்களோட எழுத்துக்களை பற்றி அபிப்பிராயங்கள் சொல்கிறத எப்போதும் தவிர்த்து வந்திருக்கீங்க. இது எதனால்? காசிப் வேண்டாம்னு நினைக்கிறேன். அது காசிப் மட்டும் இல்லையே, அநேகமாக முழுக்க முழுக்க காசிப்பு தான்.
பிற எழுத்தாளர்களது எழுத்துக்களை பற்றின அபிப்பிராயம் சொல்கிறது எப்படி காசிப் ஆகும்? நான் வாசகன் அல்ல, நானும் ஒரு எழுத்தாளர். அநேகமாக நான் படிக்கிறது இல்லை, அதை பற்றி இது கருத்து சொல்கிறது. இளம் எழுத்தாளர்கள் சில பேருக்கு அவங்களோட கதையை பற்றி நீங்கள் என்ன விதமாக அபிப்பிராயம் வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கும் இல்லையா? அந்த ஆசைக்கெல்லாம் நான் உதவி செய்ய முடியாது. உங்களை பற்றின விமர்சனங்களை நீங்கள் ஏன் பொருட்படுத்த மாட்டேங்கிறீங்க? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இருக்கிறதுனால. சாதாரண கேள்விக்கு வரலாம். டிவி பார்ப்பீங்களா? பார்க்காம இருக்க முடியுமா? கண்ணில் படுது. பார்க்குறதெல்லாம் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். சினிமா எடுக்கிறவங்க கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. எல்லாம் நம்ம நண்பர்களாக இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. நான் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தான் போய் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு எழுத்தாளனாக, பேச்சாளனாக, சிந்தனையாளனாக வாழ்ந்த இந்த 73 வயசு வாழ்க்கை உங்களுக்கு நிறைவானதாக இருக்கா? வாழ்க்கை நிறைவுன்னா முடிவுன்றதுன்னு அர்த்தம். மன நிறைவாக இருக்கா? மனம் எப்பவும் நிறைவாக தான் இருக்கு. எந்த புகாரும் இல்லை. அப்பப்போ சொல்லிவிடுறதுனால எனக்கு உள்ளூர் ஒன்றும் இல்லை. பல விஷயங்கள் இல்லை, நினைவில் தான் இருக்கிறது. எங்கள் ஊருக்கு நான் போவதுண்டு. எங்கள் ஊர் இருக்கிறது, என் வீட்டை காணோம். எனக்கு தெரிந்த மனிதர்கள் யாரையும் காணோம். இந்த வாழ்க்கை ரொம்ப விசித்திரமாக இருக்கிறது. நம்மை தெரிந்தவர்களை எல்லாம் நாம் இழந்து கொடுக்கிறோம். நமக்கு தெரிந்தவர்களெல்லாம் நம்மை தெரியாதவர்களாகவே இருக்கிறார்கள். அவங்க அக்கா தான் எங்கள் அம்மா. ஆமாம், தாய்மாமன் தான். நான் தாய்மாமன். இவர் ஒருத்தர் தான் இருக்கார், மற்றவங்களாம் பெரியவங்க. இவர் ஒருத்தர் தான் எங்கள் அம்மாவுக்கு தம்பி. இப்போ 1919 பிறந்தேன். 88. என்னுடைய காலத்தில் இவங்களாம் தான் எனக்கு முன்மாதிரி. அப்புறம் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது. நீங்கள் ரொம்ப நாள் நாட்டை வச்சு நூற்றுட்டு இருந்தீங்கல்ல? ஆமாம் ஆமாம். அந்த காலத்தில் இவங்க நூப்பாங்க, வீட்டில் இப்போ எல்லாம் நூப்பாங்க. உனக்கு நினைப்பு இல்லையா அதெல்லாம்? எனக்கு நான் சின்ன பையன் தானே. ஜெயகாந்தன் என்று இலக்கியவாதிகளாலும் ஜே.கே. என்றும் தோழர் என்றும் நண்பர்களாலும் அழைக்கப்படும் கடலூர் மஞ்சக்குப்பம் முருகேசன் சிறு வயதில் காந்தன் என்றும் அழைக்கப்பட்டவர். ஜெயகாந்தன் என்ற பெயரும் தமிழறிந்த அவரது தாயார் அவர் படித்த நாவலிலிருந்து எடுத்து சூட்டிய பெயராதலால் அச்செல்லப் பெயரும் அவரது இயற்பெயரே. கிழக்கே நீண்ட பெரிய கடலும், வடக்கே பெண்ணையாரும், தெற்கே கெடில நதியுமாய் இயற்கை எழில்கொஞ்சும் கடலூர் மஞ்சக்குப்பம். அவ்வூரின் கொத்தவால் சாவடி தெருவில் 17ஆம் நம்பர் இல்லத்தில் தண்டபாணி பிள்ளைக்கும் மகாலட்சுமி அம்மாளுக்கும் 2வது குழந்தையாக 1934ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி ஜே.கே. பிறந்தார். ஜே.கே.யின் மூத்த தமக்கையின் பெயர் ஜீவரத்னம். ஜே.கே.வுக்கு பின் 5 ஆண் குழந்தைகள் பிறந்து இறந்தனர். அவரை விட 13 வயது இளைய நடராஜன் என்கிற தம்பியும் இவருக்கு உண்டு. ஜே.கே.வின் தாய் வழி தாத்தா பார்த்தசாரதி பிள்ளை பெரியாரின் சீடர்.